வணக்கம். செய்திச் சுருக்கம். 91 தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல். 18 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 91 தொகுதிகளில் முதல்கட்ட லோக்சபா தேர்தல் வியாழனன்று நடந்தது. ஆந்திரா, தெலுங்கானா, அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, உத்தரகாண்ட், மிசோராம், நாகாலாந்து, சிக்கிம், லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. உபி, மேற்கு வங்கம், அசாம், பீகார், சத்தீஸ்கர், காஷ்மீர், மகாராஷ்டிரா, மணிப்பூர், ஒடிசா, திரிபுராவில் முதல்கட்ட ஓட்டுப்பதிவு நடந்தது. காலை 7 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடந்த ஓட்டுப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. பெரும்பாலான தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் கூறினர். ஆந்திரா, மகாராஷ்டிரா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வன்முறைகள் நடந்தன. லோக்சபா தேர்தலுடன் சேர்த்து ஆந்திரா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், ஒடிசா மாநிலங்களில் சட்டசபை தேர்தலுக்கும் வியாழனன்று ஓட்டுப்பதிவு நடந்தது. தவறாமல் ஓட்டு அளியுங்க. பிரதமர். நாடு முழுவதும் வியாழனன்று முதற்கட்ட லோக்சபா தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு தொடங்கியது. ஓட்டுப்பதிவை முன்னிட்டு டுவிட்டரில் கருத்து பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, அனைத்து வாக்காளர்களும் தங்களின் ஜனநாயக கடமையை தவறாமல் நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக முதல் ஓட்டு செலுத்தவுள்ள இளைய தலைமுறையினர் பெருவாரியான ஓட்டுகளை பதிவு செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் தேசத்தின் நலனுக்காக, எதிர்காலத்திற்காக புத்திசாலித்தனமாக வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசியல் சண்டைக்கு முதல் பலி. ஆந்திராவில் 125 சட்டசபை தொகுதிகளுக்கும் 25 லோக்சபா தொகுதிகளுக்கும் தேர்தலும் நடந்து வருகிறது. பல ஓட்டுச்சாவடிகளில் ஆளும் தெலுங்கு தேசத்துக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கும் பயங்கர மோதல் நடந்தது. தடிப்பத்ரி, அனந்த்பூர் மாவட்டத்தில் நடந்த சண்டையில் தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த 2 பிரமுகர்கள் பலியானார்கள். குண்டூர் மாவட்டத்தில் ஓட்டுப்பதிவை பார்வையிட வந்த சபாநாயகர் கோடல்ல சிவபிரசாத் தாக்கப்பட்டார். சட்டை கிழிந்து கீழே விழுந்த அவரை போலீசார் மீட்டனர். குண்டக்கல் தொகுதி ஓட்டுச்சாவடியில் இருந்த மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரத்தை வேட்பாளர் மதுசூதன் குப்தா தூக்கி போட்டு உடைத்தார். மின்னணு எந்திரத்தில் சின்னங்களை முறையாக ஒட்டவில்லை என அவர் கூறினார். இவிஎம்மில் சின்னம் பொருத்தும் பணி. பார்லிமெண்ட் தேர்தல் மற்றும் 18 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் ஏற்பாடுகள் ஜரூராக நடந்து வருகிறது. தமிழகம் முழுவதும் 67,729 ஓட்டுப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1,50,302 மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறினார். We have 1,50,302 ballot unit. Similarly, control unit 89,160. விவிபேட்ல நம்ம 7 செகண்டுக்கு நம்ம ஒரு கண்ணாடி விண்டோ மூலமா நம்ம பார்க்கலாம் எந்த கேண்டிடேட்க்கு போட்டிருக்கோம். அந்த விவிபேட் நம்மகிட்ட 94,653 இருக்கிறது. ஸோ போதுமான அளவுக்கு நம்ம பியூ, சியூ, விவிபேட் அது நம்ம ரிசர்வ்ல வைக்கிறதுக்கு அது எல்லாம் சேர்த்துட்டு போதுமான அளவுக்கு நமக்கு இருக்கிறது. மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர், புகைப்படம் மற்றும் சின்னம் பொருத்தும் பணிகளும் துவங்கியது. ஸ்டாலினுக்கு பொய்க்கான நோபல். முதல்வர். நாமக்கல் லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் காளியப்பனை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ராசிபுரத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், திமுக, காங்கிரஸ் ஆட்சியில் அவர்களது குடும்பம் மட்டுமே வளம் பெற்றது, நாட்டுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றார். இதையடுத்து திருச்செங்கோட்டில் பிரச்சாரம் செய்த அவர், திமுக தலைவர் ஸ்டாலின் எங்கு சென்றாலும் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும், பொய்க்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அது ஸ்டாலினுக்கு கொடுத்தால் பொருத்தமாக இருக்கும் என்றார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.